புத்தகத்தோட தரத்தை உரசுனா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷங்களோட தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க உயிர் நண்பன்னு நினைச்சிட்டு இருக்கிறவர் உண்மையிலேயே உங்களை காப்பாரா இல்ல கைவிடுவாரா? சாணக்கியர் காட்டும் அந்த 4 பரீட்சைகள் என்ன? வாங்க பார்க்கலாம். எபிசோட் 4ல நான் சொன்ன மாதிரி ஒருத்தரை முழுசா நம்புறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த 4 விஷயங்கள் இருக்கான்னு பாருங்க. இது தெரிஞ்சா நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஏமாற மாட்டீங்க. வணக்கம் நண்பர்களே, டெய்லி ஒன் சாணக்கியர் நீதி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எபிசோட் 4ன் முடிவுல நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறார் என்பதை முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாணக்கியர் இதுக்கு என்ன வழி சொல்றாருன்னு இந்த வீடியோல பார்ப்போம். சாணக்கியர் சொல்வது என்னவெனில், ஒரு நண்பனையோ அல்லது ஒரு உறவினரையோ நம்புவதற்கு முன்னாடி அவர்களை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும். தங்கத்தை எப்படி உராசி பார்த்து அது அசல்தானா என்று கண்டுபிடிக்கிறோமோ அதே போல மனிதர்களையும் 4 வழிகளில் சோதிக்க வேண்டும் என்கிறார் சாணக்கியர். அந்த 4 விதிகள் தியாகம். ஒரு கஷ்டமான நேரத்துல உங்க நண்பன் அவனோட சுயநலத்தை விட்டு உங்களுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறானா? அப்படி இருந்தால் அவன் உண்மையான நண்பன். நடத்தை. அவர்கள் உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு பார்க்காதீங்க. அவர்கள் இல்லாத இடத்துல மத்தவங்கள பத்தி எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. இன்னொருத்தருக்கு துரோகம் செய்யறவன் நிச்சயம் உங்களுக்கும் செய்வான். குணம். ஆபத்து காலத்துல ஒருவன் உங்க கூட எப்படி நடந்துக்கிறான்? உங்க வெற்றியை பார்த்து பொறாமைப்படுகிறானா அல்லது உங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறானா என்பதை கவனியுங்கள். செயல்கள். வார்த்தையில நல்லவன் போல நடிக்கலாம், ஆனா செயல்கள் பொய் சொல்லாது. உங்க கஷ்டத்துல கூட நிக்காம சாக்கு போக்கு சொல்றவன் நண்பன் உருவில் இருக்கும் எதிரி. சோ எபிசோட் 4ல நம்ம சொன்ன அந்த முக்கியமான விஷயம் இதுதான். நம்மை சுத்தி இருக்கிறவங்க மேல நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை குருட்டு நம்பிக்கையா இருக்கக்கூடாது. சாணக்கியர் சொன்ன இந்த 4 விஷயத்தை வச்சு உங்க நண்பர்களை ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த நீதி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோட் 6ல பணம் இல்லாத போது ஒருவன் தன் உறவினர்களை எப்படி கையாள வேண்டும் என சாணக்கியர் சொல்லும் ரகசியத்தை பார்ப்போம். மேலும் இது போன்ற வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.